இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா ஜி பிரகாஷ் ஜார்ஜ் மரியன் லீட் ரோலில் நடித்த ஹாப்பி ராஜ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஜி பிரகாஷ் பிரார்த்தனாநாதனை லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் பிரார்த்தனாநாதன் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னு கேட்டால் ஜி பிரகாஷ் அப்பாவான ஜார்ஜ் மரியனை ஊரில் குதிரை மூட்டைன்னு பேர் வச்சு கூப்பிட்றாங்க. ஜி பிரகாஷையும் குட்டி குதிரை மூட்டைன்னு கூப்பிடுறாங்க. இப்போது கல்யாணம் ஆனால் என்னையும் குதிரை மூட்டை மருமகன் தான் கூப்பிடுவாங்கன்னு ஜி பிரகாஷ் லவ்வை பிரார்த்தனாநாதன் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஜி பிரகாஷோட ஃபேமிலி பேக்ரவுண்டே தெரியாத ஒரு பொண்ணை லவ் பண்ணோன்னு பெங்களூருக்கு வேலைக்கு போகிறாரு. வேலையில் கௌரி பிரியாவை மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கௌரி பிரியா ஜி பிரகாஷ் கிட்டே என் பேரண்ட்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன், ஆனால் உன் பேரண்ட்ஸை ஃபோட்டோ கூட காட்ட மாட்டேறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தான் என்ன அப்படின்னு தான் படத்தோடைய மீதி கதை. ஜி பிரகாஷ் அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. எதனா ஒரு விஷயத்தில் மாட்டும்போது காமெடியாக கன்வெர்ட் பண்ணுற மூமெண்ட் ஆகட்டும், ஜி பிரகாஷ் கனவுல ஜார்ஜ் மரியன் வரும்போது ஜி பிரகாஷ் கொடுக்குற ரியாக்ஷன் ஆகட்டும்னு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. கௌரி பிரியா பார்ஷான பொண்ணாக நடிச்சிருக்காங்க. ஜி பிரகாஷ் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மூமெண்ட் ஆகட்டும், ஜி பிரகாஷ் கிட்ட சண்டை போடுற மூமெண்ட் ஆகட்டும்னு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஜார்ஜ் மரியன் ஜி பிரகாஷ் அப்பாவாகவும் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராகவும் நடிச்சிருக்காரு. பையன்கிட்ட பாசம் காட்டுறதுலையும் சரி, அவருக்கு ஒரு மாஸ் சீன் இருக்குது, அந்த சீன்லேயும் சரி சிறப்பான நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காரு. கீதா கைலாசம் ஜி பிரகாஷ் அம்மாவை நடிச்சிருக்காங்க. ஜி பிரகாஷோட ஷாப்பிங் பண்ணுற சீன்லேயும் சரி, ஹீரோயினோட பார்ட்டி பண்ணுற சீன்லேயும் சரி காமெடியில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்பாஸ் இந்த படத்தில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. ஹீரோயினுக்கு அப்பாவை நடிச்சிருக்காரு. பாஷான பிஸ்னஸ் மேனாகவும் ஈகோயிஷ் அப்பாவும் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அதிர்ச்சி அருண் மதுரமுத்துவோட காமெடி கவுண்டர்ஸ் அங்கங்கே ஒர்க் ஆயிருக்கு. படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். ஜி பிரகாஷ் என் அப்பா அம்மா ஃபோட்டோவை பார்த்தியான்னு ஹீரோயினை பார்த்து கேட்குறாரு. ஹீரோயின் நெகட்டிவாக சொன்னோன்னே ஏன் ஃபேஸை பார்த்து ஜட்ஜ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. அதே ரீசனுக்காக தான் இவர் பெங்களூர் வந்திருக்காரு. அது ஏன் இப்படி சொல்கிறாருன்னு நமக்கு புரியல. ஜி பிரகாஷ் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாலாம் ஃப்ளைட்டில் வரக்கூடாதான்னு கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி வர சீன்லேயே ஜார்ஜ் மரியன் பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் தான் வந்ததாக சொல்கிறாரு. இது எடிட்டர் மிஸ்டேக்கா இல்லை டைரக்டரோட எக்ஸிகியூஷன் மிஸ்டேக்கான்னு நம்மளுக்கு புரியல. கோபி சுதாகர் வடக்கன் ஸ்டைல் பரிதாபங்கள்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதை இன்ஸ்பயர் பண்ணி 2 வடக்கன்ஸை படம் ஃபுல்லாக வர மாதிரி காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த காமெடி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஜார்ஜ் மரியன் அப்பாஸ் வீட்டுக்கு வந்து அவருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது மாஸ் சீனாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜார்ஜ் மரியன் ஊருக்கு அப்பாஸ் வந்திருப்பார். அப்போ ஜார்ஜ் மரியனோட சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறினாருன்னு சொல்லுவார். அதுவும் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. லவ் டுடே மாதிரி ஹீரோவோடைய ஃபேஸ்புக் பேஜை ஹீரோயின் பார்க்குற அந்த சீனும், ஜார்ஜ் மரியனை சாரி கேட்க வைக்கணும்னு ஜோசியரை வச்சு பிளான் பண்ணுற சீனும், மிமிக்ரி பண்ணுற சீனும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருந்தது. கிளைமேக்ஸ் முன்னாடி ஹீரோயினோட தங்கச்சி வச்சு ஒரு இமோஷன் சீன் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்தது. டைரக்டர் மரிய ராஜா இளஞ்செழியன் இதுக்கு முன்னாடி பிரதீப் ரங்கநாதனுடைய அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபேஸை வச்சு யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஒன்லைனை வச்சு காமெடி அண்ட் இமோஷன் சப்ஜெக்டாக எடுத்திருக்காரு. அதில் ஓரளவுக்கு வெற்றி அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். டான் டிராகன் போன வாரம் வந்த யூத் எல்லா படத்துலேயும் அப்பா சென்டிமெண்ட்டை வச்சு தான் படத்துடைய கிளைமேக்ஸில் முடிச்சிருப்பாங்க. அதே ஃபார்மேட்டில் வந்த படம் தான் இந்த படமும். சினிமோட்டோகிராஃபர் மதன் கிறிஸ்டோபர், மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகர் அவங்க பங்குக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பாட்டு துரு துரு அப்படின்ற சாங்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய ப்ளஸ் ஜார்ஜ் மரியன் டிராகன் படத்தில் கிளைமேக்ஸ் போர்ஷனில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருப்பார். இந்த படம் அதோடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் லாஸ்ட் 20 to 30 minutes அவருடைய ஒன்மேன் ஷோ. படத்தை பார்த்துட்டு வர்றவங்க ஜார்ஜ் மரியன் தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க. அந்த லெவலில் அவருடைய கேரக்டர் ரைட்டிங் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸும் அமைஞ்சிருக்கு. அடுத்த ப்ளஸ் ஜி பிரகாஷ் காமெடி படமும் நடிப்பார். த்ரிஷா இல்லாட்டி நயன்தாரா எனக்கு இன்னொரு பேர் இருக்குது இந்த படம் லிஸ்ட்லேயும் இல்லாமல் காமெடி மாதிரி படமும் நடிப்பார். ப்ரூஸ்லி, கடவுள் இருக்கான் குமார், வணக்கண்டா மாப்பிள்ளை இந்த லிஸ்ட்லேயும் இல்லாமல் மீடியமாக அமைஞ்சிருக்கு இந்த படம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல கண்டென்ட் உள்ள படம். ஆனால் லாஸ்ட் 30 minutes தான் அந்த கண்டென்ட்டுக்கே வராங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஆச்சாக முடியுது இந்த ஹாப்பி ராஜ். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.